அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல பர்த்டே பேபிகளுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பர்த்டே பேபிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது என்னன்னா, அவங்க சந்தோஷமா அந்த வாழ்த்த வாங்கிக்கிட்டு இருந்தாங்கனாலே போதும், நிறைய பேருக்கு சந்தோஷமாயிருவாங்க. மோகனாம்பாள் மேடம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க ஐயா, சௌக்கியமா ஒரு இருந்தா ஒரு குறுக்கீடு ஒரு சொல்லுங்க. குறுக்கீடு திருமண நாள் வந்து எனக்கும் என்னுடைய மனைவி சாருலதா மேடம் அவங்க பேரையும் ஸ்பெல் பண்ணி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஸோ இந்த மேடம்க்கு பர்த்டே விஷயம் சொல்லும்போது, அவங்க சௌக்கியமா இருந்தா பல பேருக்கு வந்து அந்த சௌக்கியம் வந்து நடந்துரும் அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதனால மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து வந்து அது நம்ம தலைவரை யாராவது ரமேஷ் அப்படின்னு சொல்லும்போது ஜெகநாதன் சார் ரொம்ப சந்தோஷம். தலைக்கு தலை அப்படிங்கிற பார்க்கும்போது ஆஹா, இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸிங். இது வந்து ரமேஷ் சாரும் அவருடைய மனைவியும் 2 பேரும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் அந்த கடைசியில் 2 பேர் கை கோர்த்து போற நிறைய வீடியோலாம் பார்த்திருக்கேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நிறைய புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அத வந்து அந்த வெட்டிங் டேவ வந்து நாங்கலாம் என்ன பண்ணுவோம்னா, மொத நாள் மாப்பிள்ளை அழைப்ப வந்து வீடியோ எடுத்து போடுவோம். மறுநாள் வந்து அதாவது வெட்டிங் டே அன்னைக்கு கல்யாணத்து வீடியோ பார்ப்போம். வருஷா வருஷம் பண்ணுவேன் நானும் என் ஒய்ஃபும். பழைய மக்கள், பழைய நம்மளோட இருந்தவங்க, நம்ம கல்யாணத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்னால தான் நம்ம இங்க இவ்வளவு நாள் வாழ்றோம் அப்படிங்கிறதெல்லாம் உணர முடியும். அதனால அது இல்லாம முயற்சி எடுங்க. மத்த டயத்துலலாம் நம்ம கொண்டாடி இருப்போம், முடிஞ்சிருக்கும். ஆனா ஆஃப்டர் ரிட்டயர்மெண்ட் யூ கேன் வெரி வெல் என்ஜாய் செலிப்ரேட்டிங் இட். ப்ளீஸ் பிளான் ஃபார் இட் ரமேஷ் சார். ரொம்ப சந்தோஷம். ஜெகநாதன் சார் வரவேற்கிறோம் இந்த தளத்துக்கு. சாரோட ப்ரோக்ராம்ல வந்து நான் சொல்லப்பட வேண்டியது வெஸ்ட் பெங்கால்னாரு. அங்கிருந்து அடிக்கிறாரு. நான் கரக்பூர்ல பிறந்தது தெய்வமே. பிறந்தது தான் கரக்பூர், வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு சைடு தான் அப்படின்னா, அங்கிருந்து ஒருத்தர் பேசுறா அப்படின்னா இப்படி ஒரு கனெக்ஷனா? ஆஹா, எவ்வளவு அருமை! சொல்லும்போது விதி, விதிவிலக்கு, விதிமீறல் இது 3யும் வேக வேகமா சொல்லுவாரு. ஒரு நாள் எழுதுறோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன 3யும் சொல்றாருன்னு. அப்படி 3யும் எதுடா பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எதை சிறப்பா வச்சுக்கணும், தட் வில் ஹெல்ப் அஸ் டோட்டல் அந்த லைஃபோட ஸ்டைல. அதை தாண்டி நீங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமும் அந்த கனெக்ஷனே பயங்கரமா இருந்தது. திடீர்னு குதிக்கணுமா, நம்ம நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம், திடீர்னு சின்ன ஆளா மாத்துறாரு. சூரியனு 15 கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்குப்பா, 500 செகண்ட்ல நம்மள ரீச் பண்ணிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கஸ்ட் அந்த வட்டம்னு சொல்லி அதை சொன்ன விதம் வந்து ஒரு நண்பர் சூரியன் ஒருத்தர் பேரையே பார்த்தேன் நான். முந்தா நேத்து வந்து ஒரு ஸ்டால் ஒருத்தர் போட்டிருந்தார். அவர் வந்து அவர் ஒரு ப்ராடக்ட் எல்லாம் வைக்கும்போது என் பேர் சூரியன் சார் அப்படின்னாரு. அடாடா, என்னையா உலகத்துக்கே அழிச்ச எப்படி அவங்க அப்பா பேரு அப்படின்னு. இப்படி அவர் அப்பா வச்ச பேரு. அது மாதிரி by சார், birth மன்னிக்கணும். அவரு வெங்கடராமன் சார், சூரியன் சொன்னீங்க இல்லையா, அவர் என்ன ஏஜ் குரூப்ல இருந்தாங்க? அவரு 35 அந்த ரேஞ்சில இருக்கும். ஓ, சரி 35 சரி சரி. ஏன்னா எங்க கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து சூரியன். ரிசைன் பண்ணிட்டு என்எல்சில இருந்து போயிட்டு ஆமா ஆமா, சூரியன். ராமராஜ் இது வச்சு அவர் சூரியன் ஒருத்தர் இருக்கார், டிவிலாம் பேசுவார். கேட்டாங்க கேட்டாங்க. அது வந்து இந்த சூரியன் சின்ன சூரியன், இது அவர் பெரிய சூரியன், நமக்கு தெரியும் அவரும். இந்த சூரியனு உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் கொடுப்படா அப்படின்னு பிறக்கும் போதே அப்பா பேர் வைக்கிறாரு பாருங்க. நீங்க பை பர்த் சில பேருக்கு அந்த பிளெஸிங் கிடைக்கும், சில பேருக்கு நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை நினைச்சுக்கணும் அப்படிமோ. கிடைச்சதை நினைச்சுக்கிட்டு கிடைக்காததை பிடிக்கிறது தான் அந்த 100க்கு 100ன்னு சொன்னீங்க பாருங்க. எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்தது அந்த இடத்துல. நான் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு ஸ்பீச் குடுக்கணும்னு மெட்ராஸ்க்கு போய் டிவில பேசினா தான் காலேஜ், ஸ்கூல்லாம் கூப்பிடுவாங்கங்கும்போது, நான் வெறும் சாய்பாபா கோயில்ல லைன்ல நின்னு தான் சாப்பிடுவேன். பிரசாதம்ங்கிறது பிரசாதமா ஏதோ வயித்துக்கு சாப்பிடலாம். காத்தால, மத்தியானம், ராத்திரி 3 வேளையும் அங்க தான் சாப்பாடு. இல்லன்னா அந்த ரூம்லலாம் குடுத்துலாம் மாளாது. ஏன்னா வேலைய விட்டுட்டு நாடு நல்லா இருக்கணும்னு மெனக்கட்றோம் பாருங்க. அப்ப அதெல்லாம் வேலைக்கு ஆவாது. அப்ப முந்திரி பருப்புலாம் போட்டு நெய் ஊத்தி சாய்பாபா கோயில்ல பிரசாதம் குடுப்பாங்க. இதுக்கெல்லாம் 100க்கு 100ஆ? 1000, 2000 பசியில இருக்கிறவனுக்கு 10 இல்ல. வாழ்க்கையில நீங்க அந்த அத நான் சாப்பிடும்போது நெனச்சேன். ஏய், நல்லா சம்பாதிச்சு அ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சாப்பாடு ஒருத்தன் போடணும்னு நெனைக்கிறான், அன்னதானம் குடுக்கணும்னு நெனைக்கிறான். அந்த குடுக்குற தன்மையில இவ்வளவு அபரிமிதமா, அப்படி அந்த வேல்யூ அடிஷன பார்த்த உடனே 100க்கு 110 இல்ல, 100க்கு 1000 குடுக்கலாம், 5000 குடுக்கலாம், லட்சமே குடுக்கலாம். நீங்க கேட்கறது கேள்வி.
நான் சொல்றது பதில் அப்படிங்கும்போது, அந்த பதில்ல அந்த பிரிப்பரேஷன், வே ஆஃப் பிரசன்டேஷன் சொல்லுவோம். அதாவது பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். பிரிப்பரேஷனும் ரொம்ப முக்கியம். அந்த பிரிப்பேர் பண்ணி அந்த மக்களுக்குள்ள பிளேஸ்மெண்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். நீங்க எவ்வளவு தூரம் பிளேஸ் ஆறீங்க அந்த இடத்துல அப்படிங்கும்போது, அதுக்கெல்லாம் வந்து மார்க் கேள்விக்கு தான் மார்க் 100க்கு. ஆன்சருக்கு கிடையாதுங்கிற பவர்ஃபுல்லான அப்துல் கலாம்க்குலாம் யாரு மார்க் போடுறது? தெய்வமே! சான்ஸே கிடையாது. ஸோ லைக் தட் தேர் இஸ் நோ இந்த மார்க்குங்கிறது மதிப்பை உணர்ந்தவனும், மதிப்பை கூட்டுபவனுக்கும் அதுக்கு 100க்கு 100 எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நீங்க நெறைய பேச வச்சுட்டீங்க தெய்வமே. ஆனா கருவறை முதல்னு சொல்றதுக்கு முன்னாடி கல்லறைன்னு புடிச்சீங்க பாருங்க. ஒரு தட்டு தட்டுனாரு. தட்டிட்டு வாய திறந்து வந்துருச்சு ஆனா. அப்புறம் வகுப்பறைன்னு சொல்லிட்டாரு. ஆஹா! கருவறை முதல் வகுப்பறையில ஒவ்வொரு டே எவ்ரி டே வி ஆர் லேர்னிங். அத வந்து நம்ம உணர்ந்து நம்ம பயணம் பண்ணணுங்கிறதும், மனம் பொறுத்து தான் மதிப்பு கூட்டல்ங்கிறத சொன்னீங்க. சமூகம், மனிதம் அத வந்து தாண்டி வந்து எவ்வளவு தூரம் அந்த இயற்கையும், அந்த பொது விதிய நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறத பரிபூரணமா உணர்றோம் தெய்வமே. நீங்கள் வந்து எவ்வளவு விஷயம் குடுத்தாலும் நீங்கள் அபரிமிதம் தான். இந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒரு புக்கெல்லாம் படிச்சுலாம் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க ஒரு 20, 30 புக்க படிச்ச ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு தெய்வமே. நீங்க உங்க குழந்தையோட, பேரண்ட்ஸோட எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க யாரெல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் அதான் ஆசைப்படுவேன் எப்பொழுதுமே சாப்பிடும்போதே. என்ன சந்தோஷப்படுத்துற நானும், உலகத்த சந்தோஷப்படுத்துற நானும், உலகத்துல தன்னை சந்தோஷப்படுத்திக்கிறவங்களும், உலகத்த சந்தோஷப்படுத்துறவங்களும் சந்தோஷமா வாழணும். இதுதான் என்னோட பிளெஸிங் எப்பொழுதுமே இருக்கும். அதனால கீப் ஆன் டூயிங் குட் பிராக்டிசஸ் டு த பீப்பிள். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி ஆல்வேஸ். ஹீலர் டிஆவி திருச்சியில் நன்றி நண்பர்களே. டிஆவி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி ஒவ்வொரு நாளும் புனித பயணத்தில் பயணப்படுவோம். நன்றி. வாழ்க பல்லாண்டு.